லேட்டஸ்ட்ல இப்போ ரன் ஆகிட்டு இருக்கிற பறந்து போ படம் எப்படி இருக்குன்றத பார்த்தலாம். பறந்து போ ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபீல் குட் ட்ராமாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட்டாக டீசெண்டாகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். ராம் படத்தில் சிவாவா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் தான் எனக்கு இருந்தது. பட் ஆனால் ராம் வந்து சிவா கிட்டேருந்து எது பெஸ்ட்டாக இருக்கும், எது சிவா கரெக்டாக வரும், எப்படி கொண்டு போனால் சிவாவுக்கு அது ஒர்த்தாக இருக்குன்றத அவர் பக்காவாக சூஸ் பண்ணி அவரோட ஸ்டைல்லையே இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஸோ அவருக்கு என்ன வருமோ அதை வச்சே இந்த படத்தை வந்து லீட் பண்ணி கொண்டு போயிருக்காரு. அதுவே நல்லா ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. ஷோவோட காமெடியும் இந்த படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு எல்லா இடத்துலையுமே. அது உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும். பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், படத்துக்கு என்ன தேவையோ அது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு காமெடி ட்ராமாங்க. படம் ஃபுல்லாகவே உங்களுக்கு அங்கே காமெடி சீன்ஸ் இருக்குது. ஒரு வாட்சபிளான ஒரு காமெடியான ஒரு படம் தான். தியேட்டரில் போய் கண்டிப்பாக பார்க்கலாம். கன்ஃபார்ம் எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க. ஒர்த்து தான்.